ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் பிடித்தது செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, ரௌத்திரம் பழகு, யாரையும் அடக்குவதற்கு அல்ல, நம்மை யாரும் அடக்காமல் இருக்க அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்க எவ்வளவு இந்த வேலையை பண்ணுவாங்களா சொல்லுங்க பாப்போம். நீங்கள் தினந்தோறும் அங்கே நடக்கிறதுல ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பாமல் இருந்தால் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாமல் போயிருக்கும். ஐயோ ஆண்டவனே, எனக்கு நெஞ்செல்லாம் பதறுது. என் பேத்தியை நான் எப்படி வளர்த்துருப்பேன் இங்கே இருந்திருந்தா. அங்கே ரோட்டில் வச்சு அம்புட்டு பாத்திரத்தையும் கழுவிக்கிட்டு இருக்கா. அந்த கிழவி எனக்கு என்ன வந்துச்சுன்ட்டு அப்படியே ஒய்யாரமாக உக்காந்துருக்கா. ஆண்டவனே, எப்படி வாழ வேண்டிய பிள்ளையை இன்னைக்கு எப்படி ஆக்கி வச்சிருக்கா. நீங்களாம் அங்க எதுக்கு இருக்கீங்க? நீங்களாம் அங்க எதா இருந்தாலும் தட்டி கேட்பீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தானே நாங்களே இங்க இருக்கிறோம். இப்படி எங்க பிள்ளைய போட்டு இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா. நீங்களாம் பார்த்துட்டு சும்மாவா இருக்கீங்க? ஐயோ, இங்க பாருங்க தங்கம், அங்க ஒன்னும் இங்க பாத்துட்டுலாம் சும்மா இல்ல. இன்னைக்கு கூட அதை போட்டோ எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அனுப்பிட்டு அவங்கள்ட்ட நான் சொல்லதான் செஞ்சேன். ஏம்மா, இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை இப்படி கடையில வேலை வாங்கக்கூடாது, அது தப்பு, நாளை பின்ன போலீஸ்ல மாட்டினீங்கன்னா பிரச்சனையா போயிடும், உள்ள தூக்கி வச்சிருவாங்க அப்படின்னு அந்த அம்மாட்ட மிரட்டி விட்டுட்டு தான் வந்தேன். இங்க பாருங்க, எங்க புள்ள அங்க கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவ வாங்கி வச்சு ஏமாந்தின கடனை எல்லாத்தையும் நான் அடைச்சுக்கிட்டு கிடக்குறேன். இன்னைக்கு என் புள்ள இப்படி கஷ்டப்படும் போது நாங்க எதுக்கு அந்த கடனை அடைக்கணும்? இங்க பாருங்க, இந்த தடவை நாங்க வாரோம், எங்க பிள்ளைய எங்க கூட அனுப்பி வைக்கிறீங்க, இல்லன்னு வைங்க அங்க நடக்கிறது வேற ஆயிடும். நாங்க எப்படி வாழ வச்சிருப்போம்? என் வீட்டை பேத்தி இப்படி இருக்கணுமா? என் பையனையே நான் அப்படி வளர்த்த ஆளு. அவனை அங்க விட்டா கெட்டு போயிடுவான்னு சொல்லி ஹாஸ்டல்ல வச்சு அப்படி செலவு பண்ணி நான் வளர்த்தேன். வாயை கட்டி வயிற்ற கட்டி அவனை வளர்த்தேன். அப்படி வளர்த்த எனக்கு என் பேத்தியை வளர்க்க தெரியாதா? கோவப்படாதீங்கம்மா, கோவப்படாதீங்க. கோவப்படாம எப்படிங்க இருக்க முடியும் சொல்லுங்க பாப்போ. அப்படியே பத்திக்கிட்டு எரியுது எனக்கு அடிவேறு. இப்படியும் சில ஜென்மங்கள் இருப்பாளுங்களா? அவளை மதியே வளர்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளா இவ? இங்க பாருங்க, கத்துறதுனால எதுவும் மாற போறது இல்ல, புரியுதுங்களா? நீங்க வாங்க, நம்ம எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்கலாம். இங்க பாருங்க, இத்தனை வருஷம் நாங்க பொறுமையா இருந்துட்டோம். ஆனா இதுக்கப்புறம் எங்களால பொறுமையா இருக்க முடியாது. உங்களுக்கே தெரியும், நான் எவ்வளவோ செஞ்சிருக்கேன். ஆனா நாங்க இந்த தடவை எங்க பேத்தியை எங்க கூட கூட்டிட்டு வரோன்னு சொல்லும்போது நீங்க அதுக்கு சம்மதிச்சு எழுதி வாங்கி கொடுக்கணும். ஏன்னா நான் அங்க விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. ராட்சசி அவ வீட்டுல உள்ளவங்க எப்படி இப்படி இருக்காங்க? சி, நமக்கெல்லாம் பிள்ளைங்க படிக்கணும், அவங்க பெரிய ஆளாகணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழணும் அப்படின்னு யோசிக்கிற ஆளுங்க எப்படிதான் என் குடும்பத்துல இப்படி ஒருத்தி வந்திருந்தாலோ தெரியல. சி, அதான் நான் கும்பிடுற கடவுளே அவளை துரத்தி விட்டுட்டாரு. நீங்க கோவப்படாதீங்க, வாங்க, இதா இருந்தாலும் பேசிக்கலாம். வாரேன். நான் வராமையா போவேன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாரேன். புட்டிச்சு இழுத்து போட்டு அவளை நச்சுன்னு அடிக்கல அப்புறம் நான் தங்கம் கிடையாது. ஏதோ இப்போ நம்ம கொஞ்சம் திருந்தி வாழணும், முதல்ல மாதிரி ஆடக்கூடாது பாடக்கூடாது அமைதியா இருக்கிறது. அதையும் இவ்வளோ பெரிய அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இருக்காளோ? முதல்ல மாதிரி என் குணம் திரும்பினுச்சு, இருக்க முடியாத அவெல்லாம். வாரேன், வராமையா போறேன், வாரேன், வச்சு சாத்துன்னு சாத்துறேன். ஏம்மா, வாய் தவறி கூட நான் தான் இங்க நடக்கிறதுனா உங்களுக்கு சொல்றேன் வைக்கிறேன் மீது சொல்லிடாதீங்க, அப்புறம் எனக்கு பிரச்சனையா போயிடும். இங்க பாருங்க, எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க அப்படின்னும் போது நான் எப்படி உங்களை போய் காட்டி கொடுப்பேன்? அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. என்னைக்கும் அந்த மாதிரி கேவலமான புத்தி எனக்கு கிடையாது, நான் பாத்துக்கிறேன். ஏக்கா, என்ன ஆச்சுக்கா? ஏக்கா அழுவுற? அதானே. என்னடி? இல்லடி. ஐயோ, இந்த பொண்ணுங்க வேற நிக்கிறாங்களே. ஏற்கனவே செல்விக்கு நம்மளை பார்த்தாலே பிடிக்காது, இதுல வேற நம்ம இவங்க கூட தான் பஸ்ல ஏறி ஆகணுமா? டேய் சந்தோஷ், உன்னால பாருடா எனக்கு நிலைமை எப்படின்னு. போறதான் போறான், பைக்கை விட்டுட்டு போயிருந்தானா கூட பரவாயில்ல. இப்போ நான் வேற இந்த பஸ்ல என்னன்னா இந்த பொண்ணு முறைன்னு முறைச்சே தள்ளுமே. ஐயோ, பார்க்குற பார்வையிலே நம்மள எரிச்ச போடும். ஐயோ, அந்த பக்கம் திரும்பவே கூடாது. ஏய், என்னடி அம்மா ஞாபகம் வந்துருச்சா? இல்லடி. பின்ன என்னடி? இல்லடி, இன்னைக்கு மாமாவுக்கும் மாமா விரும்பின பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம்டி. ஏக்கா, இதுக்கு தான் போய் அழுவுறியா? அழாதக்கா, விடு. இல்லடி, நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு பொண்ணு நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு.
இங்க பாரு, இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு தெரியாமையா நீ உங்க அம்மா அப்பாவை அனுப்பி வச்ச? இந்த மாதிரி நடக்கும்னு எல்லாம் தெரிஞ்சுதானே அனுப்பி வச்ச. விடுடி. என்னாச்சு? அந்த பொண்ணு ஏன் அழுகுதுன்னு தெரியலையே. இல்லடி, என்னதான் நான் மாமாவை மறக்க முயற்சி பண்ணாலும் எனக்கு என்னமோ அவரை மறக்கவே முடியலடி. ஏய், 1 வருஷமா 2 வருஷமா 10 வருஷம் நீ உங்க மாமாவை விரும்பி இருக்க, அதுவும் ஒன் சைடாவே. அப்படின்னும் போது அந்த வழி இருக்க தானடி செய்யும். விடுடி, விடு. இந்த அண்ணன் என்ன பண்ணுது? அங்கேருந்து அப்படியே வருது. என்னதான் நீங்க சமாதானப்படுத்தினாலும் என்னால் முடியலடி. ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. அந்த வழி வேதனையும் சொல்ல முடியலடி. இதுக்கே இப்படி சொல்ற. எத்தனையோ பேர் ஆசாசியா 2 பேருமே விரும்பி இருப்பாங்க. ஆனா வீட்டுல ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அதனால 2 பேருமே பிரிஞ்சு அவங்கவுங்க வாழ்க்கையை பாக்குறாங்க. இப்படி விரும்பினவங்க எல்லாம் கல்யாணத்துல தான் முடியணுன்ற எந்த அவசியமே இல்லையே. யார் யார் தலையில எப்படி இருக்கோ அதுபடி தானே நடக்கும். ஓஹோ, ஒன் சைட்லவா? அட என்னங்க இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு இருக்கீங்க? வாழ்க்கையில கிடைக்கணும்னு இருக்கிறது கிடைக்காது, கிடைக்காதுன்றது கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்கணுன்றது கிடைக்கும், கிடைக்காதுன்றது என்னைக்குமே கிடைக்காது. யோ, ஏற்கனவே அவ குழம்பி போயிருக்கா. இதுல நீ வேற என்னையா கிடைக்குது கிடைக்காது கிடைக்காது கிடைக்காதுன்னு சும்மா கடுப்பேத்திக்கிட்டு போய் அங்கிட்டு. அட இல்லைங்க, நீங்க வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணீங்களா? அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதான். இங்க பாருங்க, உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க, சரியா? ஏங்க, அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. அழுதுகிட்டு இருக்கும்போது எப்படிங்க பார்த்துட்டு சும்மா போக முடியும்? 1000 தான் இருந்தாலும் நம்ம எல்லாமே ஒன்றா பேசி பழகிருக்கோம்ல. இந்த அண்ணன் வாங்கி கட்டிட்டு போகாத போல இருக்கே எங்க அக்கா கிட்ட. யோ, நீ லூசா? என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன் கூட எப்ப நாங்க பேசி பழகணும்? இப்படி ஊர் முழுக்க சொல்லி எங்கள்கிட்ட ஏதாவது சண்டைக்கு யாராவது வந்தாங்க அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். அட என்னங்க இப்படி கோவப்படுறீங்க? நான் சும்மா விளையாட்டுக்காக தாங்க சொன்னேன். பாருங்க, பொண்ணுங்க கிட்ட விளையாட்டுக்கு எதை பேசணும், வினயமா எது பேசணும்னு 2 வகை இருக்கு. எதை எப்படி எப்படி பேசணும்னு இருக்குல்ல. பஸ் ஸ்டாண்ட்ல நாங்க நின்றுட்டு இருக்கும்போது இப்படி எங்க கிட்ட வந்து இப்படிதான் பேசுவீங்களா? கொஞ்சமாவது சென்ஸ் வேண்டாம்? ஏக்கா விடுக்கா, அவர் ஏதோ ஜாலியா பேசுற மாதிரி பேசிட்டாரு. இங்க பாருங்க, இவ துணி துவைக்கும் போது என்ன நீங்க பண்ணீங்கன்னு சொல்லிட்டா. நாங்க மட்டும் அவங்க வீட்டுல சொன்னோம், எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வந்து உங்களை உரிச்சு போடுவாங்க. ஒழுங்க மரியாதையா இருந்துக்காம சொல்லிட்டேன். ஏதோ ஃபீல் பண்ணி அழுகிறாங்களே, கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவோன்னு சொன்னது ஒரு குத்தமா? எதுக்கு தேவையில்லாத வேலை? ஏய், எதுக்கு திட்டுற? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இப்படி ஆறுதல் சொல்ல வருவாங்க, அதுக்கப்புறம் ஆறுதலுக்கு மருந்தா இருக்கேன்னு வாங்க, அதுக்கப்புறம் விரும்புறேன்னு வருவாங்க. அப்புறம் இவங்களால பல பிரச்சனை தான் வரும். பாரு, வீட்டுக்குள்ள அழுது என்ன வேணாலும் பண்ணு. இப்படி பொது இடத்துல நீ நின்று அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா பாக்குற 4 பேர் இப்படிதான் ஆறுதல் சொல்றேன் வெங்காயத்தை சொல்றேன்ட்டு வருவாங்க. அது எங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். முதல்ல கண்ணத்தோடன்னு சொன்னேன். சும்மா இது பண்ணிட்டு போயிட்டான்ல, அப்புறம் எதுக்கு அதை பத்தி நீ கவலைப்பட்டு இருக்க? ஏற்கனவே அந்த பொண்ணு மனசுடைஞ்சு போயிருக்கு. இதுல இந்த பொண்ணு வேற அந்த பொண்ணை அப்படி திட்டுது. சும்மா அதை இதன்னு போட்டு யோசிச்சுக்கிட்டு விட்டுட்டு போவியா? அதையே பிடிச்சி தொங்கிட்டு கிடக்குற. நான்லாம் இருந்த இந்த மாதிரி அழுகவும் மாட்டேன், ஒண்ணும் மாட்டேன். போனா போய் தொலைதுன்ட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசாத. பாரு, என்னைக்குமே எந்த ஒரு விஷயத்தையா இருந்தாலும் முளையிலே கிள்ளி வீசணும். அதை வளர விட்டது தப்பு. இப்ப மரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை புடிங்கி எறிய கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு மரத்தால நமக்கு பாதிப்பு வருதுன்னா அதை தூக்கி தான் வீசி ஆகணும். கம்பெனி இரு. பேச கொடுக்கு. வாயில தேன் தடவியே பேச மாட்டா, தேளு மாதிரி தான் கொட்டுவா. அண்ணே, குழம்பு எது வேணும்னா வாங்கிக்கங்கண்ணே, ரைத்தா இருக்குது வாங்கிக்கங்கண்ணே, நல்லா வயிறார சாப்பிடுங்க. ஏமா என்னம்மா இந்த பக்கத்து கடை பூட்டி கிடக்குது? என்னைக்குமே அந்த புள்ள ஞாயிற்றுக்கிழமை நாள்ல கூட கடையை திறந்தே தான் வச்சிருக்கு, பூட்டவே பூட்டாது. இன்னைக்கு என்னம்மா கடை சாத்தி கிடக்குது? வேற எதுக்கு, நாங்க கடை வச்சுட்டோம்ல, நேற்று முழுக்க கடையே ஓடல, அதனால பூட்டிக்கிட்டு போயிருப்பா. யாருக்கு என்னங்கன்னே தெரியும்? அதெல்லாம் நம்ம போய் கேட்க முடியுமா? ஏன் பூட்டினீங்க, எதுக்கு பூட்டினீங்கன்னு? அப்புறமேட்டுக்கு நம்மளால வந்துச்சுன்றுவாங்க. நாங்களாம் அந்த விஷயத்துல கேட்கறதுல தலையிடுறதும் இல்லைண்ணே. என்னதான் இருந்தாலும் நீ கடை வச்சாலும் வேற பக்கம் வச்சிருக்கணுமா, இங்கே வச்சது தப்பு. என்னண்ணே பேசுறீங்க? இது பொது போக்குவரத்து இடம் தானே, இங்க அவன் மட்டும்தான் வைக்கணும்னு என்ன எழுதியா கொடுத்துருக்குது? அதுவும் இல்லாம எல்லாரும் பொழைக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் அவ செய்யறதையா செஞ்சோம்? நாங்கள் பணியாரம் இட்லி கிட்லின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் என்னென்ன தப்பு இருக்குது? என்னதான் இருந்தாலும் இத்தனை நாள் சாப்பிட்டு பழகிட்டாங்க.
அது ருசி அழுத்து போயிருக்கும். நம்ம நல்ல எல்லாம் குவாலிட்டியான பொருள் கொடுத்து தயாரிக்கிறோமா, அதனால அவங்க அப்படி இருப்பாங்க போல இருக்கு. நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னடி சொல்கிறானுங்க? அதான் இந்த அமுதா இன்னைக்கு கடை போடலைல்ல, அதுதான் ஏன் போடலை அப்படின்னு கேட்குறாங்க. ஏண்டி வந்தாங்கன்னா வாயை மூடிட்டு தின்னுட்டு போவாங்களா, அதை விட்டு இப்போ தான் அது என்ன இது என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா கம்முன்னு இருமா, ஆளு காதில் பட்டுச்சுன்னு வையி, அதுக்கப்புறம் ஒருத்தனும் நம்ம கடை பக்கம் திரும்பி பார்க்க மாட்டானுங்க. அதுவும் இல்லாமல் இவங்களாம் பிரியாணியெல்லாம் சாப்பிடவும் மாட்டானுங்க. இப்போ பாரு நம்ம கடையில் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது நம்ம அதை அப்படியே அமுக்கி எல்லாம் பண்ணிக்கணும். அதை விட்டுப்புட்டு என்னமோ போடி. அவ தினமும் இப்படியே கடை போடாமல் இருந்துட்டானா பரவாயில்ல, நம்ம கல்லாம் கட்டி போடலாம். அதாம்மா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க வந்து ரைத்தா ஊத்துமா. கழுவி எடுத்துட்டு வரதுக்குள்ள போதும் ஆச்சு. என்னடியே பூமாரியே பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டியா? எல்லாம் கழுவிட்டேன் அம்மாயே. கழுவிட்டு இப்படியே வச்சா அப்படி அதை எடுத்து அந்த இதில் போட்டு ஒதுக்கி வை, அப்படியே நடுவில் வைக்காம. அப்புறம் உங்க ஆத்தா அதுக்கும் வாழ்வாள்னு கத்துவா. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு வந்தேன் தெரியுமா? அடியிலலாம் அவ்வளோ கறி பிடிச்சிருக்கு, அதெல்லாம் கழுவவே முடியல. தேய்ச்சி கழுவுனேன், அதெல்லாம் எடுத்து வையே. எவரு எனக்கே உடம்பு முடிய மாட்டேங்குது. நானே உங்கள் ஆத்தா கறியினால அப்படியே உக்காந்தே இருக்கேன். முதுகு வலி பெண்டு நோவுது. இத்தனை நாள் வேலை செய்யாமே இருந்து வேலை செஞ்சாவும் நீ வேற சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு கம்முன்னு போ. ஏண்டி இன்னொரு இது பிரியாணி வைக்கிறதா? எதுக்கு? இல்லை நேற்று 3 தடவை செஞ்சான், இன்னைக்கு ஒரு தடவை தான் செஞ்சான், அதுவே ஓட மாட்டேங்குது. இப்போ தான் இருந்து 6 பேர் வந்திருக்காங்க, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், போட்டு வீண் பண்ண முடியாது. ஏதோ நேற்று குழம்புன்றனால அதை சூடு பண்ணி ஊற்றிட்டோம். இன்றைக்கி பிரியாணி, அதெல்லாம் சூடு பண்ண முடியாது. கெட்டு போனது தான். அதனால் கம்முன்னு இரு, ஆள் இது வருவாங்களான்னு பார்த்துக்குவோம். இப்போயே மணி 3:30 ஆகி போச்சு. இதுக்கு மேலே எங்கள் ஆள் வர போகிறாங்க, இருக்கிறத மட்டும் ஓட்டுவோம். சரிடி. என்னடி இந்த அமுதா இன்னைக்கு கடை போடுறல என்னன்னு தெரியலையே. போட்டானா நமக்கு ராத்திரிக்கு வியாபாரம் ஆகாது. அப்புறம் என்ன நேரங்கிழமை எடுத்து வச்சுட்டு கிளம்புவோமா? அம்மா நமக்கு நேற்று ஓடுன ஓட்டத்துக்கே அவள் அலண்டு போய் கிடப்பாம்மா. அதனால் அவளாம் வரமாட்டா. இன்னைக்கு கடை வச்சா பார்ப்போம், இல்லையா நம்ம குழிப்பணியாரத்தை ஊற்றி அவள் கஸ்டமரை பிடிச்சி நம்ம பக்கம் போடுவோம். என்ன இப்போ குழிப்பணியாரம் ஊற்றுறதுன்னா இப்போ பெரிய இது வேணுமேடி? ஆசை இல்லை, அதெல்லாம் வாங்கிக்கலாம். பெரிய கடாயாக பார்த்து ஒரு 12,000 இருந்தாலும் சரி, 5,000 7,000 இருந்தாலும் சரி வாங்கிட்டு வந்துடுறேன் இன்னைக்கு. அதெல்லாம் எடுத்தோன்னே ஊற்ற முடியாதுடி, அதை பழக்கினா தான் வரும். அது என்ன பழக்கணும் கிளக்கணும்னு? ஏண்டி ஒரு தோசைக்கல்லையே எடுத்துக்கிட்டோம்னாலும் அதை 3 நாளைக்காவது வடிச்ச கஞ்சி தண்ணியில் ஊற்றி ஊற வச்சா தாண்டி அது நல்லா வரும். எடுத்தோன்னே வரும்னா அதெல்லாம் வராது. இதுலேயே இந்த 3 குழியிலே ஊற்றவும் முடியாது. இதில் 12 எப்போ ஊற்றி எடுக்கிறது? இப்போலேருந்து ஊற்றி அப்படியே ஹாட் பாக்ஸில் போட்டு அடைச்சி வைக்கிறேன். அதுதான் சரி, ஊற்றி அதில் போட்டு அடைச்சி வை. அப்புறம் வந்தபோது அப்படியே எடுத்து கொடுத்துடலாம். சரி. எப்படியோங்க நிச்சயதார்த்தத்தை எப்படி பண்ண போகிறோமோ ஏது பண்ண போகிறோமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ எல்லாம் கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக முடிஞ்சுது. இப்போ தான் மனசுக்கு நிறைவாக இருக்குதுங்க. இன்னைக்கு ராத்திரிக்கு பொண்ணை எங்கெங்க கூட்டிகிட்டு போய் வைக்கிறது? இங்கே நம்ம சொந்தக்காரங்க வீடு இருக்குது, அங்கே ராத்திரிக்கு பொண்ணை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டோம். அதனால் பொண்ணு அங்கே இருக்கட்டும். பகலில் கல்யாணத்துக்கு அப்படியே அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுங்க. நாங்கள் மாப்பிள்ளையே எங்கள் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறோம். அது எப்படிங்க அடுத்த வீட்டில் போய் பொண்ணை விடுறது? அது சரியாக வராதுங்க. அதெல்லாம் வேண்டாம். அப்படி இருந்தால் தான் நான் எங்கள் வீட்டிலே வச்சு பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துடுவேனே. நீங்கள் பரிசம் போட்டு கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்கிறீங்க. ஏங்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. மாப்பிள்ளையும் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே வீட்டில் இருக்கிறது அது சரியாக வராது. அதனால் நாங்கள் அங்கே விட்டுடுறோம். அதுக்கப்புறம் காலையில் கூட்டிகிட்டு வந்துடுறோம். அதுவும் வேற யாரெல்லாம் இல்லை, எங்கள் சொந்தக்காரவங்க தான். ஏங்க மாப்பிள்ளையே அடிக்கடி எங்கள் வீட்டில் வந்து இருக்காரு. இதெல்லாம் நாங்கள் ஏதாவது போய் கணக்கு எடுத்துக்கிறோமா? அதெல்லாம் அந்த காலங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை, எல்லாம் மாறி போச்சு. உங்களுக்கு எப்படின்னு தெரியாது, எங்களுக்கு அந்தந்த சம்பிரதாயம் படி தான் நாங்கள் பண்ணுவோம். அம்மா அத்தை சொல்றதும் சரிதானம்மா, அடுத்த வீட்டுல விட்டா அது எப்படிம்மா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஏற்கனவே அங்கே போய் நீ எல்லாம் நீ நல்லா இருக்க இடத்துல சாணியை கொண்டு முழுகின மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால கம்முன்னு இருங்க, சரியா? இப்போ என்னங்க, உங்களுக்கு பொண்ணை கூட்டிகிட்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு இது தானே, கவலையே படாதீங்க. என் தோழி வீடு தான் இருக்குது, அங்கே தான் விடுறோம். அங்கே நாங்கள் சாப்பாடுலேருந்து எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம். கிளம்பி குளிச்சு கூட்டிகிட்டு வர்றது தான், வேற என்ன.
ராத்திரி ஒரு நேரம் தூங்கி இருக்க போறீங்க, அம்பிட்டு தான். நான்லாம் என் பொண்ணு அடுத்த வீடு அனுப்புனதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அதான் யோசிக்கிறேன். இங்க பாருங்கம்மா, உங்களுக்காக தான் நாங்க எங்க சொந்தம் பந்தம்னு பெருசா யாரையும் கூப்பிடாம கூட இப்படி சிம்பிளா கோயில்ல வச்சு இப்படி விசேஷத்தை பண்றோம். புரியுதுங்களா? எங்க குடும்பம் எல்லாம் ரொம்ப பெரிய குடும்பம். ஒருத்தரை கூப்பிட்டு ஒருத்தரை கூப்பிடலன்னா பொல்லாப்பா போயிடும். நாளை பின்ன மூஞ்சி கொடுத்து பேச முடியாது, பார்க்க முடியாது. நீங்க யாரையும் கூப்பிடாதீங்க, நம்ம மட்டும் முடிச்சுக்கலாம்னு சொல்ல வந்தா நாங்க இவ்வளவு சிம்பிளா பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இத்தனை தூரம் நாங்க உங்களுக்காக இறங்கி வந்திருக்கோம். எங்களுக்காக நீங்க இறங்கி வர மாட்டீங்களா? ஐயா, என்ன கோவப்படுறீரு? கோவப்படாதீங்க. ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். உங்களுக்காக நாங்க இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கோமா? புரியுதுங்களா? இதுக்கு மேலே எங்களால இறங்கி வர முடியாது. நீங்களும் கொஞ்சமாவது இறங்கி வாங்க. புரியுதா? சரிங்க சரிங்க சரிங்க. அதாவது சொல்ல வேண்டியவங்க சொன்னாதான் புரியுது. நம்மளாம் சொன்னால் எங்கே புரியுது? இன்ன வரைக்கும் அண்ணி சொன்னதுக்கு ஒத்துக்கவே மாட்டேனாங்க. இப்போ அப்பா சொன்னோனையும் சரிங்க சரிங்கன்றாங்க. நல்லா இருக்குது போ. இப்போ என்னங்க, பொண்ணு அழைச்சிட்டு போறதாங்க? நாங்களே கூட்டிட்டு வந்து விட்டுட்டு வரோம். சரிங்களா? சரிங்க சரிங்க. வீட்டில் ஆம்பளைங்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல தான் போல இருக்கு. என்ன மாமியார் தான் கொஞ்சம் முசுடு போல. பார்த்துக்குவோம் பார்த்துக்குவோம். என்னங்க என்னங்க, என்னாச்சு? இந்த போட்டோவை பாருங்க. என்னம்மா அதுல இருக்கு? எந்திரிச்சு பாருங்கன்னு சொன்னேன். என்னது இது? நம்ம பேத்தி? நம்ம பேத்தி தான். இப்போதான் ஊர் தலைவர் போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காரு. அவ எவ்வளோ ஒய்யாரமா உட்காந்துருக்கான்னு பாருங்க. நம்ம பேத்தி அழுகையும் கண்ணீருமா பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருக்கா. நம்ம வீட்டு வாரிசுக்கு இதெல்லாம் தேவையாங்க? இதுக்கு மேலே என்னால் ஒரு நிமிஷம் கூட பொறுக்கவும் முடியாது, என்னால் இங்கே இருக்கவும் முடியாது. என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. என் பேத்தி வீடு வந்தாகணும். இப்படி அவள் போய் யாரோ ஒருத்தி மாதிரி இப்படி போய் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் முடியவே முடியாது. என்னால் பார்த்துக்கிட்டு இருக்கவே சத்தியமாக முடியாது. நம்ம வீட்டில் இருந்திருந்தா இவ காலு தரையில் கூட படவிடாத அளவுக்கு எப்படி வச்சுக்குவோம்? நம்ம பையனையே அப்படி படிக்க வச்சு கரை சேர்த்துருக்கோம். நம்ம வீட்டு வாரிசு எப்படி ஒத்தையில் விட்டுருவோமா நம்ம? சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு மேலே தாமதிக்க ஒவ்வொரு நிமிஷமும் என்னால் இங்கே இருக்க முடியலை. முதல்ல போய் நம்ம பிள்ளைய கூப்பிட்டு வருவோம். அம்பிட்டு தான் நான் சொல்லிட்டேன். ஊர் தலைவர்கிட்டையும் நான் பேசிட்டேன். இதுக்கு மேலே விட்டு வைக்கவே கூடாதுங்க, விட்டு வைக்கவே கூடாது. இரு, உரிமையா இரு. முதல்ல பையன் வரட்டும், அவன்ட்டு என்ன ஏதுன்னு கேட்போம். ஏங்க, இதையும் பார்த்துட்டு எப்படி பொறுமையா இருக்க சொல்றீங்க? நம்ம வீட்டு பிள்ளை எப்படி போய் கூலி வேலை பார்த்துக்க? ஐயோ, என்னால் முடியலங்க.